இன்னைக்கு ரொம்பவே எமோஷ்னலான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். சினிமாவில் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லையும் இதுதாண்டா நட்பு அப்படின்னு நம்ம தல அஜித் செஞ்ச செயலும் அதை பார்த்து தளபதி விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் கண் கலங்கி செஞ்ச காரியமும் தான் இப்போ இணையத்தில் தீயா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகை த்ரிஷாவுக்கு அஜித் கொடுத்த அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங், உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமீபத்துல நம்ம தல அஜித் அவர்களோட அம்மா காலமானாங்க. வெளிநாட்டுல இருந்தாரு. அந்த இக்கட்டான சூழல்ல இறுதி சடங்கு ஏற்பாடுகளை யார் முன்னின்று நடத்தினாங்க தெரியுமா? நம்ம சிஎம் விஜய் தான். மீடியாக்கள் வர வேண்டாம், ரொம்ப சைலண்டா இறுதி சடங்கு நடக்கணும் அப்படின்னு அஜித் தரப்புல இருந்து சிஎம் விஜய்க்கு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. எந்த செலிபிரிட்டியும் வர வேண்டாம் அப்படின்னு அஜித் அவர்கள் ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா தன்னோட நண்பனுக்கு இப்படி ஒரு சோகம் நடக்கும்போது விஜய் சும்மா இருப்பாரா? அஜித்துக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கிற மாதிரி ராத்திரியோட ராத்திரியா போய் நின்னாரு நம்ம விஜய். இதை பார்த்த அஜித் அவர்கள் விஜய் வந்த காரை அவரே போய் திறந்து விட்டு, முன்னாடி நாம நண்பர்கள், ஆனா இப்போ நீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்ட சம்பவம் எல்லாரையும் உருக வச்சது. விஜய் கிளம்பும் போதும் அதே மரியாதையோட கார் கதவை திறந்து விட்டு வழி அனுப்பி வச்சாரு அஜித் அவர்கள். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து இருக்கு. சிஎம் விஜய் கூட நடிகை த்ரிஷாவும் அந்த இறுதி அஞ்சலிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவிச்சு. ஆனா உண்மை அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. த்ரிஷா முன்னாடியே வந்திருக்காங்க, விஜய் அதுக்கப்புறம் தான் சிஎம் கார்ல வந்திருக்காரு. ஆனா கேமரா ஃபோக்கஸ்க்காக த்ரிஷா நெருங்கி வந்தப்போ அஜித் சார் ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்திருக்காரு. சொல்ல போனா த்ரிஷாவை வீட்டுக்குள்ளே விடல அப்படின்னு ஒரு ஷாக்கிங் தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இதுல என்ன உண்மை அப்படின்றது தெரியல. அப்போ விஜயும் அஜித்தும் தனியா ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்காங்க. அந்த 5 நிமிஷத்துல அஜித் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க மனைவி சங்கீதா எனக்கு தங்கச்சி மாதிரி, அவங்களோட சேர்ந்து வாழுங்க. உங்க அரசியல் வாழ்க்கைக்கும் உங்க வெற்றிக்கும் அவங்க தான் காரணம். த்ரிஷாவை பப்ளிக் ஈவெண்ட்ல கூட்டிட்டு வராதீங்க, அது உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்கா மாறுது அப்படின்னு ரொம்பவே அக்கறையா அட்வைஸ் பண்ணியிருக்காரு அஜித் குமார் அவர்கள். விஜய் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் த்ரிஷாவையும் அஜித் ரொம்பவே கடிந்து கொண்டதா சொல்லப்படுது. அஜித் அவர்கள் நேரா சங்கீதாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. விஜய்க்கு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பேசி தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அண்ணனா வாக்குறுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து தெரிய வந்திருக்கு. அஜித்தோட அந்த ரிக்வெஸ்ட்டை விஜயும் தட்டாம ஏத்துக்கிட்டாரு. இதோட விளைவுதான் ரீசெண்டா திருச்சியில நடந்த அந்த சீக்ரெட் மீட்டிங். திருச்சி பயணத்துல இருந்த விஜய சங்கீதாவும் அவங்க பொண்ணும் சந்திக்க ஏற்பாடு செஞ்சது நம்ம அஜித் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மீட்டிங் ரொம்ப ரகசியமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சந்திப்பு ரொம்பவே எமோஷனலா முடிஞ்சிருக்கு. மிக விரைவிலேயே சிஎம் விஜயும் சங்கீதாவும் ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ செம வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னொரு மெய் சிலிர்க்க வைக்கும் தகவல் என்னன்னா, இந்த மாதிரி சினிமாவை தாண்டி உண்மையான நட்புக்கு இலக்கணமா இருக்கிற தளபதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சங்கீதா விஜய் மீண்டும் இணையறத பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.